ஹாய் மை உறவுகளே, அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் 2 நாள் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஸ்கூல் ஃபஸ்ட் டே பசங்க வந்து ஜனவரி 2026 பிறந்து ஃபஸ்ட் டே போனப்போ இந்த வீடியோ எடுத்தது. பட் நான் வந்து எடிட் பண்ண டைம் இல்லை, ஸோ அதனால் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஏஜே ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க, எனக்கு வந்து மார்னிங் வாக் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையிலே ஃபஸ்ட் டேங்கிறனால சரி நம்மளும் பசங்களுக்கு சமையல் பண்ணுறனால சுறுசுறுப்பாக எந்திப்போம் நினைக்காது அப்படின்னு 5:30க்கே 5 o'clock அலாரம் வச்சு அரை மணி நேரம் அலாரத்தை ஆஃப் பண்ணி 5:30க்கு அப்படி நான் முடிச்சு காலையிலே முழிச்சிட்டு தோசை பண்ணலாம் அப்படின்ட்டு தோசை மாவுலாம் எடுத்து வெளியே வச்சுட்டு பருப்பு போடாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு சாம்பார் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணேன். நான் வந்து சமையலில் குயின் அப்படிலாம் கிடையாது, ஏதோ எனக்கு அப்படி எப்படி கொஞ்சம் தெரியும் சமையல். ஸோ அதை வச்சு நான் காலத்தை ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன். நான் அப்படி பெர்ஃபெக்டாக சமையல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுப்பேன். ஸோ சமையல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நமக்கு தெரியாது, ஏதோ எனக்கு தெரியும் அப்படி, அவ்வளோதான். ஸோ காலையிலே வந்து பருப்பு இல்லாமல் சாம்பார் பண்ணிவிட்டு தோசை பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக சாம்பார் மசாலா தூளுமே போட்டு வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு காஃபி வந்து அடுப்பில் வச்சுருந்தேன், பால். ஸோ அதையும் எடுத்து காஃபி வந்து மோஸ்ட்லி நான் தான் காஃபி பைத்தியம், அதனால் காஃபி வந்து ஃபஸ்ட்டு போட்டு காஃபி வந்து எனக்கு வந்து ரொம்ப எல்லாருமே சூடாக குடிப்பீங்க, பட் நான் சூடாக கொடுக்க மாட்டேன். நல்லா ஆறி போனதுக்கப்புறம் தான் குடிப்பேன். எனக்கு அப்படி ஒரு ஹேபிட். யாருக்கெல்லாம் அப்படி ஹேபிட் உண்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி தான். அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் வச்சு சாதம் பண்ணேன். காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து அதில் பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு, இது நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் வந்து ஒரு ஆனியன் போதும். ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கிட்டு, அதில் வந்து கொஞ்சோண்டு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் லைட்டாக சேர்த்தேன், ஏன்னா அதை காரம் இருக்காதுன்ட்டு. கூட வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்தேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் ஆல்ரெடி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து தான் இருந்துச்சு, அதையும் போட்டு அது கூட வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணி நல்லா வதங்க விட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாதம் போட்டு கிளறி மல்லி இலை தூவி இறக்கிட்டேன். ஸோ அந்த சைடு வந்து சாம்பாருக்கு வந்து குக்கரில் வச்சுருந்தேன், பருப்பில் அந்த சாம்பார் அதையும் ரெடி பண்ணி கடைஞ்சி எடுத்து தாளித்து அதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பசங்களை வந்து எழுப்ப போவேன். ஏன்னா அந்த 12 days லீவில் வந்து பசங்க நல்லா தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு பழகிட்டாங்க. ஸோ இப்போ காலையிலே எந்திரிக்கணுங்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களை நான் தூக்கி கொண்டு நேராக குளிப்பாட்ட தான் விட்டுருந்தேன், என்னை எந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் நாள். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே அதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 பேரையும் எழுப்பி குளிப்பாட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். தோசையை சாம்பாரை வச்சு சாப்பிட்டாங்க பசங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா யூனிஃபார்ம்லாம் வேர் பண்ணிவிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட் டேங்கிறதுனால என்னமோ பசங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளும் படிக்கும்போது இப்படி தான். அதை விட என்ன தெரியுமா, அந்த பசங்களுக்கு ஹாலிடேன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒன்று விட மாட்டேங்கிறாங்க. ஹாலிடேக்கு சொல்லி ஒரு ஹோம்ஒர்க்கை வேறு கொடுத்துருக்காங்க. ஐயோ, அதை பண்ண வைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆகிருந்தோம். ஸ்நாக்ஸுக்கு வந்து நட்ஸு தான் கொடுத்துட்ருந்தேன், அப்புறம் வந்து பிஸ்கட் கொடுத்துருந்தேன். ஃப்ரூட்ஸ் வந்து கடைக்கு போகலை அதெல்லாம் வாங்கலை. ஸோ நட்ஸும் பிஸ்கட்டும் மட்டும் தான் வச்சு கொடுத்துட்ருந்தேன். பார்த்து எண்ணி போடுறேன்னு நினைக்காதீங்க, அது வந்து எல்லாமே கலந்துருக்கோம்ல, அந்த மாதிரி நட்ஸ் வாங்கிப்பேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி பசங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் பேக் பண்ணி பசங்களை அனுப்பிட்டேன். பட் மத்தியானம் வந்து நான் எப்போவுமே தனியாக தான் சமைப்பேன். இது காலையிலைக்கு மட்டும் தான், மத்தியானம் வந்து தனியாக தான் சமைப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து மார்னிங் வாக் போச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், ஸோ சாரி. இந்த வீடியோ பிடிச்சதுனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்படியே சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி பசங்களே ரெடி பண்ணி சாப்பிட வச்சு, அப்புறம் ஹஸ்பண்டு ரெடி ஆனாங்க. ஹஸ்பண்ட்லாம் கொண்டு ஸ்கூலில் விட்டாங்க. ஸோ இப்படி தான் இந்த டே மார்னிங் ரொட்டீன் எனக்கு போச்சு.
ஓகே ஃபேமிலிஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் நம்ம எல்லோரும் பார்க்கலாம். பாய் பாய்.